Hi friends, bashaskitchenல இன்னைக்கு நம்ம வீக்கெண்ட் ஸ்பெஷல்ல மடவை மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மடவை மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளா ஈஸியா எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். பிகினர்ஸ் கூட இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். மடவை மீன் குழம்பு செய்யறதுக்கு இங்க நான் 200 கிராம் மடவை மீன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 சின்ன லெமன் சைஸ்க்கு புளி தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2லேருந்து 3 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மடவை மீன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம மடவை மீனில் கொஞ்சம் உப்பு புளி பிடிக்கிற மாதிரி மசாலா போட்டு வச்சிடலாம். எப்பயுமே மீன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் இந்த மாதிரி உப்பு புளி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா குழம்பு நீங்கள் உடனே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கூட நல்ல மீனில் நம்மளுக்கு உப்பு புளி காரம் பிடிச்சிருக்கும். கொஞ்சமாக இதில் புளி தண்ணி சேர்த்துட்டு அடுத்ததாக அதில் கொஞ்சம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள், அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவும் நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க. இது நீங்கள் குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க. அடுத்ததாக இப்போ நம்ம குழம்பு செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு ஃப்ளாட்டான பேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, ஜீரகம், அப்புறம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு அதோட 4 பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் தக்காளியை ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு அதையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் எந்தளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு வதங்க விடுங்க. வெங்காயம் தக்காளி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் இங்கே நான் மஞ்சத்தூள், உப்பு, வெறும் மிளகாத்தூள், அப்புறம் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கறி மசாலா தூள் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயில் 1 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் நல்லா வதங்க விட்டு மசாலாவை சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ருசியாக இருக்கும். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இது கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி இதில் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளியை இந்த மாதிரி சேர்த்துருங்க. புளியோட டேஸ்ட் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஏறக்குறைய சேர்த்துக்கலாம். இது நல்ல கருப்பு புளி அப்படின்றதுனால என்னோட குழம்போட கலரே பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம கொதிக்கிறதுக்கு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இதை நான் கொதிக்க விட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இன்னும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். கரெக்டாக ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை அதில் சேர்த்துடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மீனாக அந்த மாதிரி சேர்த்துருங்க. மடவை மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்து நல்லா சாஃப்டாயிரும். ரொம்ப நேரம் இதை கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா மீன் எல்லாமே உடஞ்சி அப்படியே குழம்புல மிக்ஸ் ஆயிரும். அதனால் இந்த சூட்டில் ஓப்பன் வெசல்லையே கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நீங்கள் இதில் கரண்டி போடக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு கரெக்டாக 5 நிமிஷம்
அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மீன் ரொம்ப சாஃப்டாகி வெந்து நம்மளுக்கு குழம்புல மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். மடவை மீனுக்கு மட்டும் இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டிமான மீன் அப்படின்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்தில் நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அப்படியே லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட மடவை மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பை பிகினர்ஸும் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நடுநடுவில் சொல்லியிருக்கேன். ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு அது எல்லாமே தெரியும், ஆனால் பிகினர்ஸ்க்கு தெரியாது அப்படின்றதுனால அதையும் நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ருசியான மடவை மீன் குழம்பு நீங்களும் இந்த வீக்கெண்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி மீன் வறுவல் ரெசிபி அப்புறம் செட்டிநாடு மீன் குழம்பு ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள், இல்லை வீடியோக்கு எண்டில் வர்ற இந்த வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.